இது எல்லாத்துக்கும் உடந்தையா இருக்கேன்னு தெரிஞ்சதும் சத்தியமா என் இதயமே நின்னு போச்சுடி. அவனுக்கு கல்யாணம் ஆனதை விட நீ என்கிட்ட போய் சொல்லிருக்கேங்கிறதான் என்னால தாங்க முடியல. தப்பு பண்ணது என்னமோ அவன்தான். ஆனா எனக்கு உன் மேலதான் கோவமா வருது. உன்னை அந்த அளவுக்கு நம்பி தொலைச்சிட்டேன். அம்மா, நீ உன் ஆத்திரம் தீர என்ன திட்டு அடி. நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருமா. நம்ம கல்யாணம் தான் அனாதை மாதிரி யாரோட ஆசீர்வாதமும் இல்லாம நடந்துச்சு. ஆனா நம்ம பிள்ளைங்களோட கல்யாணம் ஊர் உலகமே பாக்குற மாதிரி சொந்த பந்தத்தை எல்லாம் கூட்டு பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட நடக்கணும்னு எத்தனை தடவை உங்க அப்பா சொல்லிருப்பாரு தெரியுமா உனக்கு? எங்களை நீ மதிச்சிருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பியா? மா ப்ளீஸ் மா, அப்படியெல்லாம் பேசாத. எனக்கு நீயும் அப்பாவும் தான் முதல்ல. நான் எப்படி உங்களை ஏமாத்தி தெரியாம கல்யாணத்தை நடத்தணும்னு நினைப்பேன். அதான் பண்ணிட்டீங்களே. அருண் ஏதோ பணத்துக்காக தான் யாரையோ ஏமாத்துறா போல இருக்கு. நம்ம அத பார்த்து பேசி சரி பண்ணலாம் நினைச்சுதான் அவனை ஃபாலோ பண்ணி வந்தேன்டி. ஆனா எங்க வந்து நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏமாந்தது நான் தான். அவன் கல்யாணம் நின்னு போச்சுன்னு உங்க அப்பா இப்ப வரைக்கும் மனசு வருத்தப்பட்டு இருக்காரு. இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். இவனுக்கு கல்யாணம் நடந்து அதுல பிரச்சனையாகி இப்ப டிவோர்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. இது எல்லாமே உனக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கு. நீயும் அவன் கூட சேர்ந்து எல்லாத்தையும் மறைச்சிருக்க. உன்னால எப்படி எல்லாத்தையும் மறைக்க முடிஞ்சது, பொய் சொல்ல முடிஞ்சது? இப்ப வரைக்கும் என்னால நம்பவே முடியலடி. எவ்வளவு ஏமாத்து வேலை. இல்ல பேசாத. அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு கூட பழகி கர்ப்பமா வேற ஆக்கியிருக்கான். இப்படி ஒரு கேவலமான ஒருத்தன் ஏன் வயித்துல பிறந்திருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு அசிங்கமா இருக்கு. ஐயோ, அந்த ரங்கநாயகி அவனை அசிங்கமா பேசுறதெல்லாம் இன்னும் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே உங்க அப்பா தப்பு பண்ணாருன்னு நினைச்சு அவர் வெறுத்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. நீ என்னமோ இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்க போறேன்னு சொன்ன. நானும் நம்பிட்டு இருந்தேன். இப்ப அருண் யாருங்கிற உண்மை தெரிஞ்சா இந்த ஜென்மத்துல இல்ல, இனி 7 ஜென்மத்திலே ஒண்ணு சேரவே முடியாது. ஒண்ணு நம்பினா எனக்கு இப்படி ஏமாத்திட்டியேடி. மா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுமா. நான் எதையும் உன்கிட்டயோ அப்பா கிட்டயோ மறைக்கணும்னு நினைக்கல. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்கே எனக்கு தைரியம் இல்லம்மா.